நம்மளுடைய பர்சனல் ப்ரேயர்ல நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொள்ளலாம். இப்பொழுதும் பாடல் பகுதிக்கு நம்ம போகலாம். நம்ம மத்தியில சிஸ்டர் பினு லைன்ல இருக்காங்க. அவங்க நமக்காக ஒரு பாடலை பாடுவார்கள். சிஸ்டர் பினு சிஸ்டர். பிரைஸ் அல்லாஹ். பிரைஸ் அல்லாஹ். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஆத்துமாவே தேற்றும் நேசரனே, ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவே தேற்றும் நேசரனே, ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தமாக நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தமாக நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கு அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கு அஞ்சேன். கலத்தினோடு என்றும் இருப்பதாலே அவர் கோலும் தாடி என்னை தேற்றிடுமே. கலத்தினோடு என்றும் இருப்பதாலே அவர் கோலும் தாடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தருக்கு முன்பில் எனக்காக பந்தியொன்றாயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றாயத்தம் செய்தார். என்னை தமிழ்மையால் அபிஷேகித்தவன் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தார். என்னை தமிழ்மையால் அபிஷேகித்தவன் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தார். கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மேல் பெரியாயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஜீவனின் நீளுள்ள காலம் வரையும் நன்மைக்கிருபை தொடரும். ஜீவனின் நீளுள்ள காலம் வரையும் நன்மைக்கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் தவித்து நித்தியமாக நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் தவித்து நித்தியமாக
கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நல்ல ஒரு அருமையான பாடல். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த அதிகாரத்தை அப்படியே வசனமா எழுதியிருக்காங்க. கர்த்தர் தாமே இந்த பாடலின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம். நம்ம மத்தியில பாஸ்டர் பாமர் பரமதாஸ் அவர்கள் இருக்காங்க. கர்த்தருடைய வசனத்தை பாஸ்டர் பகிர்ந்து தருவார்கள். பாஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? சாரி, கேட்கலையாமா? சாரி. ஓகே, இப்ப கேக்குதுங்க. ஆமா, முதல்ல மியூட்ல நான் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் மியூட்ல இல்லாம அன்மியூட்ல இருந்திருக்கிறேன். ஆனா மியூட்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறேன். சாரி. அது பரவாயில்லைங்க பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை. கர்த்தர் கொடுத்த அருமையான ஜெப நேரத்திற்காக, அருமையான பாடல் வேலைக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். அடியேனுக்கு கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தில் அடியேனையும் பயன்படுத்தி வருகிற தயவிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தியானத்திற்கென்று நாம் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். Let us turn our Bibles to 2 Corinthians chapter 4 verse 17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. It is very clear in Tamil in this 17th verse, but in English it goes along to verse 18 also. I will read it in English. I'm reading New Living Translation. For our present troubles are small and won't last very long, yet they produce for us a glory that vastly overweighs them and will last forever. So, we don't look at the troubles we can see now, rather we fix our gaze on things that cannot be seen. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்க போகிற காணப்படாதவைகளை நோக்கி நாம் இருக்கிறோம். We are looking forward things which are not seen right now. Things which are seen right now are very, very difficult things. It may be painful. It may be very, bad in our life, so that we cannot bear it. நம்மாலே தாங்க முடியாத அளவிற்கு அது மிகவும் மோசமான நிலைமையில நமக்கு இருக்கலாம். ஆனால் காணப்படாதவைகளை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். காணப்படாதவைகள் அடுத்த அந்த வசனத்தை பின் அவைகள் என்ன, அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, காணப்படாதவைகள் நமக்கு அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்கும். எது? இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து கர்த்தர் நமக்கு நித்தியமான அதிக கனமான ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் உபத்திரவங்களை பார்க்கிறோம், பிரயாசங்களை பார்க்கிறோம், வியாதிகளை பார்க்கிறோம், குறைவுகளை பார்க்கிறோம். நாம் பார்க்கிறவைகள் எல்லாமே காணப்படுகிறவைகள். பார்க்கிறவைகள் எல்லாமே அநியாயம், அட்டூழியம், சுகவீனங்கள், பலவீனங்கள், சாத்தானுடைய பலவிதமான சோதனைகள், இவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகள். இவைகள் மூலமாக நமக்கு என்ன வருகிறது? உபத்திரவம். என்ன உபத்திரவம்? மிக லேசான உபத்திரவம். நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது அப்பா அம்மாக்கு எவ்வளவு மனசுக்கு வேதனையா இருக்கும். ஐயோ, என் பிள்ளைக்கு
இந்த உபத்திரவம் எப்ப நீங்குமோ, இந்த வியாதி எப்ப நீங்குமோ, இந்த பிள்ளைக்கு இருக்கிற கஷ்டம் எப்ப நீங்குமோ என்று ஒரு தகப்பனும் தாயும் அந்த பிள்ளையை குறித்து கவலையோடு இருக்கிறது போல. ஆனா நமக்கு தெரியும், அந்த வியாதியிலிருந்து, அந்த சுகவீனத்திலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து நம்ம பிள்ளை கட்டாயம் வெளி வந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டு என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் நாம் உபத்திரவத்தின் பாதையில் போகும் பொழுது நம்மை அவர் கைவிடுவதில்லை. அவர் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய உபத்திரவத்தை அவர் சீக்கிரமாக நம்மை விட்டு எடுத்து விடும்படிக்கு அவர் முயற்சி பண்ணுகிறார். அதுல எல்லா காரியங்களும் செய்கிறார். உதாரணமாக சொல்ல போனால், சீஷர்கள் நடுக்கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மேல் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சீஷர்கள் படுகிற பிரயாசத்தை பார்த்து, அவர்கள் தண்டு வலிக்கிறதை கண்டு அவர்கள் பிரயாசப்படுகிறதை பார்த்து, இயேசு உடனடியாக அவர் பறந்து வருகிறார். எப்படி வருகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனா அவர் வேகமாக வந்து கடலின் மேல் நடந்து வருகிறார். நடுக்கடலின் அந்த நடுராத்திரியிலே இவர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த ஆண்டவர் வேகமாக கடந்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு லேசான உபத்திரவம் தான் என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று அவருக்கு தெரியும். அந்த கடலும் அந்த காற்றும் அவருடைய வார்த்தைக்கு அடங்குகிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையினாலே உங்களுடைய உபத்திரவம் நீங்கி போய்விடும். ஆனாலும் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் நம்மை சும்மா பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனாலும் இந்த பிரயாசங்கள் எதற்காக, இந்த கஷ்டங்கள் எதற்காக, இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நமக்கு ஏற்படுகிறது? நாம் நித்திய கன மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆண்டவரோடு அரசாள போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பிற மனிதர்களுக்கு ஏற்படுகிற அதே கஷ்டம்தான் நமக்கும் ஏற்படுகிறது. ஆமென். பேதுரு எழுதும் பொழுது அங்கே பேதுரு மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். நாம் ஒன்றாவது First Peter chapter 5, there we see the very specific ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கும்போது அவர் சொல்கிறார். 5வது அதிகாரத்தில் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, 8வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, உலகத்தில் இருக்கிற உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. இந்த பாடு நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு, சக விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த பாடுகள் உண்டு. அவைகள் நிறைவேறி வருகின்றது. அது நிறைவேறுதல் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது நம்ம அடுத்த ஸ்தானத்திற்கு போகிறோம், அடுத்த உயர்வுக்கு போகிறோம், அடுத்த நன்மையான காரியத்திற்கு போகிறோம். அதுதான் நிறைவேறுதல். இது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அங்கே குறித்து வைத்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பாடுகள் நிறைவேற வேண்டும் என்று தேவன் அங்கே அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதனால அவன் அந்த பாடுகளை அவன் எளிதாக எடுத்துக் கொள்கிறான். அவனுக்கு அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. பாருங்க, அந்த சோதனை நமக்கு உண்டு. அந்த சோதனையை நாம் ஜெயிக்க வல்லவர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த டெஸ்ட் எல்லாம் பெரிய டெஸ்டா, நான் ஈஸியா பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி நீங்க ஈஸியா பாஸ் ஆயிருவீங்க, நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவீங்க, நீங்க ஈஸியா எல்லாவற்றையும் அகற்றி விடுவீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்க வேண்டும். அநேக வேளைகளில் நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை அவர் தப்புவிக்க வல்லவர். சேனைகளின் தேவனாய கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இஸ்ரவேலின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் காத்து அவர்களை தப்புவிக்கிறார், அவர் கடந்து வந்து அவர்களை விடுவிக்கிறார் என்று நாம் இயேசுவில் வாசிக்கிறோம். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நம்ம ஆதரவாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர் இருக்கிறதுனால இந்த சீக்கிரமாக, அதி சீக்கிரமாக இந்த லேசான உபத்திரவம் அகன்று போய்விடும். அதனால நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவலைப்படும் பொழுது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விடுகிறது. நீங்கள்
யோபுவை போல சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் அவரை காண்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்படி சொன்னபடியே 42வது அதிகாரத்துல யோபு 42:5 ஜோப் 42:5 அங்க என்ன சொல்லுவது பாருங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, he was delivered by God so he could see God's hand in his life. So நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கரங்களுடைய அற்புதங்களை நம்முடைய கண்களாலே பார்க்க முடியும். அவன் அறிக்கை பண்ணினான், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே காண்பேன் என்று சொன்னான். அதே போல 42:5 ஜோப் 42:5 சொல்றான், என் கண்களால் உம்மை நான் கண்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்கிறான். பாருங்க, இவ்வளவு சாக்கியம் நமக்கு உண்டு. We are not orphans. We are not alone. We have a great God. He is going to give you the eternal life. நித்திய மகிமை, நித்திய ஜீவன், நித்திய கணம், இவை எல்லாமே யாராலும் நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையை விட்டு எடுக்க முடியாது. இது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஒரு ஈவு, அதுதான் உண்மை. அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 Corinthians chapter 4 verse 18 அங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை தமிழில் சொல்கிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். We are marching towards unseen things. இந்த உலகத்தில் காணப்படாத காரியங்களை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த நம்பிக்கை இல்ல. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, so we don't look at the troubles we can see now, rather we fix our gaze on things that cannot be seen, for the things we see now will soon be gone. அநித்தியமானவைகள் என்ன அர்த்தம்? It will be soon, it will be gone soon. ஆமென். அப்போ பாருங்க எவ்வளவு நிச்சயமான ஒரு வார்த்தை. It will soon be gone, but the things we cannot see will last forever. It will last forever. நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படாதவைகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் அநேக தந்திரங்களை கொண்டு வரலாம், அநேக வியாதிகளை கொண்டு வரலாம், அநேக உபத்திரவங்களை கொண்டு வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. பாருங்க, இந்த மணிப்பூர்ல இப்ப நடக்கிறதான இந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அவமான செயல்கள், இவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள், இவைகள் அழிந்து போகும். இதை நடப்பிக்கிற மனிதர்கள் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வரப்படுவார்கள். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ சர்வாதிகாரிகள் இருந்தார்கள். அந்த சர்வாதிகாரிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் ஒளித வேண்டியதான சூழ்நிலை ஆயிற்று. இந்த அமெரிக்க தேசத்துல இருக்கிற நமக்கு நன்றாக தெரியும், சதாம் ஹுசைன் என்றதான ஈராக்ல ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் அந்த ஈராக்கை நிர்மாணித்துக் கொண்டிருந்த பொழுது குவைத்துக்கு நேராக போய் அங்கே யுத்தம் செய்தார். அந்த சூழ்நிலையில குவைத்தில் இருக்கிறதான பல மனிதர்கள் ஊருக்கு ஓடி வந்தார்கள், பயந்து ஓடி வந்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு அப்படியே இந்தியாவிற்கு வந்தார்கள், பல தேசங்களுக்கு போனார்கள். ஏன்? அந்த ஈராக்குடைய அந்த சதாம் ஹுசைன் செய்ததான செயல் அங்க இருக்கிற மக்களுக்கு அநியாயமாக, அட்டூழியமாக பலவிதமான துன்பப்படுத்துவதை செய்தார். கடைசியில் என்ன ஆயிற்று உங்களுக்கு தெரியும். ஜார்ஜ் புஷ் அவர்கள் பிரசிடென்டாக இருந்த பொழுது அந்த சதாம் ஹுசைனை கையோடு பிடித்தார்கள். எங்க? ஒரு பங்கருக்குள்ள, நிலத்திற்கு அடியே இருந்த ஒரு பங்கருக்குள்ள. அந்த பங்கருக்குள்ள எலும்பும் தோலுமாக இருந்த ஒரு சதாம் ஹுசைனை கண்டுபிடித்தார்கள். எவ்வளவோ கம்பீரமான மனிதன், கர்வம் நினைத்த மனிதன். அவருக்கு பிடிக்காதவர்களை உடனடியாக துப்பாக்கியால் சுட்டு அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், தளபதிகளாக இருக்கட்டும், மிலிட்டரி ஆபீசர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் உடனடியாக கொள்கிறதான ஒரு சர்வாதிகாரியா இருந்தவர் கடைசியில ஒன்றுமில்லாமல் எலும்பும் தோலுமாக பிடிக்கப்பட்ட படத்தை நம்ம எல்லாம் பார்த்து இருக்கிறோம். இதெல்லாம்
நமக்கு முன்பதாக தத்துருவமாக கண்ட உண்மைகள். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படி நடக்கிறதான காரியங்களை பார்த்து இந்த உபத்திரவம் நீங்கும் என்று விசுவாசியுங்கள், இதுவும் கடந்து போகும் என்று விசுவாசியுங்கள். நாம் காணப்படாதவர்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படிக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த பவுல் எழுதுகிறதான ஒரு நிருபத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. காணப்படாதவைகள் அநித்தியமானவைகள். அவர் நினைத்தார் எல்லா கிறிஸ்தவர்களையும் அழித்து விட்டால் கிறிஸ்தவம் அழிந்து போகும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அந்த கிறிஸ்தவத்தை அழிக்கிற அந்த பவுலையை கண்டுபிடித்தார். அந்த பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்திற்கு இந்த சவுல் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சவுல் தான் பவுலாக இந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இதோடு மாத்திரமல்ல, இதற்கு பின்பு கிறிஸ்தவர்களுக்கு அவர் எவ்வளவு உபத்திரவம் பண்ணினாரோ அதற்கு அதிகமாக அவர் அனுபவித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர், அதே 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 11 verse 24 onwards. 2 Corinthians 11:24. யூதர்களால் 1 Corinthians 45 அடியாக 5 தரம் யூதர்களால் 1 Corinthians 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். எத்தனை முறை தெரியுமா? இது 195 முறை. 195 ஸ்ட்ரைம்ஸ் எனது வாரினால் அடித்திருக்கிறார்கள். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரங்களில் உண்டான மோசங்களிலும் அப்படி வாசிச்சுட்டே இருக்கிறேன். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணங்களிலும் இருந்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி. காரணம் என்ன? அவர் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் அன்பை நம்ம ருசித்திருக்கிறபடியினால் கட்டாயம் காணப்படாத அந்த நித்தியமான அதிக மகிமையான காரியங்களை நாம அடைய போகிறோம். நித்திய ஜீவனை அடைய போகிறோம். அதுதான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய பாக்கியம். அதுதான் ஆனந்த பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது நம்முடைய உபத்திரவம். இதை பவுல் அறிந்திருந்தார். அதனாலதான் அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சதாம் ஹுசைன மாதிரி எத்தனையோ பேர் சொல்லலாம். இடி அமீனை பார்த்து உங்களுக்கு தெரியும். கடாஃபி என்றதான ஒரு லிபியா நாட்டு தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையும் சின்ன பின்னமாக குலைந்து போனது. அப்படி நமக்கு எடுத்து சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அநேக மனிதர்கள், பேர் சொல்ல முடியாத சிலர் கூட இருக்காங்க இதுல. காரணம், இது அமெரிக்க தேசத்துல சில வார்த்தைகளை சில பெயர்களை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டதான மனிதர்கள் இருக்கிறார். அதனால இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிறதான கஷ்டம், நமக்கு ஏற்படுகிறதான துன்பம், நமக்கு ஏற்படுகிறதான பலவிதமான தொல்லைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். நீங்களும் நானும் கவலைப்படக்கூடாது. அவருக்காக நாம் பாடுபடுவதை நாம் சாக்கியமாக கொண்டு, அவருக்காக வாழுவதை நாம் பேராக கொண்டிருக்க வேண்டும். It is a privilege for us to live for him. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் வாசிக்கிறோம். காணப்படாதவைகள் அநித்தியமானவைகள். It is eternal. Whatever is not seen are eternal. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல உலக மனிதர்கள் நித்தியமானவைகளுக்கு அல்ல, அநித்தியமானவைகள் என்று சொல்லும் பொழுது காணப்படுகிற அநித்தியம், it is not eternal, but whatever is not seen are eternal. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில காணப்படாதவைகளை, அந்த நித்தியமானவைகளை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலக மனிதர்கள் அப்படி அல்ல. அவர்கள் காணப்படுகிற பதவி, காணப்படுகிறதான செல்வம், காணப்படுகிறதான இன்பம், காணப்படுகிறதான சிற்றின்பம், இவைகளுக்காக போகிறாங்க. நம்ம அப்படி இல்லை. நமக்கு இந்த உலகம் நிரந்தரமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அந்த கொஞ்ச நாளைக்குள்ளால ஆண்டவருக்காக நம்ம வாழுவோம். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்ப்போம். ஆண்டவருடைய
செயலிலே செயல்படுவோம். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது. சொந்த நண்பர்கள், சொந்த சகோதரர்கள் அவனை குழியில போட்டாங்க, மீதியாக கையில விட்டாங்க. அவன் வேலைக்கு சேர்ந்த இடத்துல அந்த வேலை கொடுக்கிற எஜமாட்டி அவன் மேல் அநியாயமாக குற்றம் சுமத்தினாள். சிறைச்சாலை வந்தது, கவலைப்படவே இல்லை. அவன் எந்த இடத்திலும் தேவனுக்கு விரோதமாக பேசினதாக வேதம் சொல்லவில்லை. யோபுடைய வாழ்க்கையிலும் அவன் எந்த இடத்திலும் தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்யவில்லை, தன்னுடைய வார்த்தையினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த இடத்துல பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வார்த்தையினால் ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் அப்படின்னு கேட்க கூடாது. அதுதான் முக்கியம். எனக்கு எதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்ன, நீர் பயன்படுத்த பாத்திரமாக, நீர் சோதனைக்கென்று தெரிந்து கொண்ட பாத்திரமாக நான் இருக்கிறேன் உம்முடைய கையில, அதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக கிளாஸ்ல டீச்சர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பையனையோ ஒரு கேர்ளையோ கூப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி வான்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு ஒரு டெமோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்றாங்க, என்ன டீச்சர் எப்ப பார்த்தாலும் அவங்களையே கூப்பிடுறாங்க, அவங்க ரொம்ப பெற்று போல, அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் போல அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஸோ இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை வச்சுதான் டெமோவே பண்ணுகிறாரு, நம்மளை வச்சுதான் அவரு டெஸ்டே பண்றாரு. ஆண்டவர் நம்மளை வச்சுதான் என்ன செய்கிறாரு, எல்லாவற்றையுமே பிறருக்கு காண்பிக்கிறார். அதனால நம்ம நினைச்சுக்கணும், சார் உலகம் சொல்லுது நீங்களாம் அவருடைய பெற்று, நீங்களாம் அவருக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்லி. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் வரும் பொழுது ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு நீர் கொடுக்கிறதான அதிகமான நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதற்கு நீர் கொடுத்திருக்கிறதான லேசான உபத்திரவத்தை நாங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்கிற அருமையான சகோதரர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் என்ன பிரச்சனையில போயிட்டு இருக்காங்களோ தெரியாது, என்ன விதமான பிரயாசத்துல போயிட்டு இருக்காங்களோ தெரியாது. ஆனா நீங்க அவங்களோட பேசியிருக்கீங்க. அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் சீக்கிரமாக நீங்கிவிட போகிறது. ஆனால் அதிக கனமான நித்திய மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:17 அவர் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பவுலோட வாழ்க்கை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப அருமையா. கர்த்தர் நம்ம படுகிற எல்லா பாடுகள்ல இருந்தும் இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான் என்பதை விளங்கி கொள்ள முடியாது கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். எவ்வளவு நம்ம உபத்திரவப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை ஒரு சுத்த பொன்னாய் மாற்றுவதற்காக நம்மளை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் அதன் மூலமாய் விளங்கி கொள்ளலாம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய வசனத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். விஜி சிஸ்டர் பெனடிக்ஷன் பரஞ்ச பாஸ்டர். ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட പറയുന്നതാടാ സിസ്റ്റർ. സാരി ഞാൻ ഓക്കെ benediction. ഓക്കെ, ലെറ്റ്സ് പ്രേ. നാം കണ്ണുകളെ മൂടുவோம். Let's close our eyes for our benediction. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the communion of the Holy Spirit shall abide with every one of us who are gathered here in Jesus' name. Amen. 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 Thank you. Thank you. Praise the Lord. Thank you, Lord, for blessing the Tamil line prayer for tonight. Thank you, Father, for everybody who came and joined. Let every family be blessed. Let every children be blessed.
Thank you, Sister Angel, for leading the prayer line. God bless you. Thank you, Pastor Paramdas. After a long time, it was good to hear from you. Thank you for sending the daily WhatsApp messages. And God bless you. Bless the ministry in Atlanta. And thank you for the encouraging word that given us today, 2 Corinthians 4:17 and 18. For our present troubles are small and won't last very long, yet they produce for us a glory that vastly outweighs them and will last forever. So we won't look at the troubles we can see now. Rather, we fix our gaze on things that cannot be seen. For the things we see now will soon be gone, but the things we cannot see will last forever. Amen. 1 Peter 5, verse 8 and 9. Stay alert. Watch out for your great enemy, the devil. He prowls around like a roaring lion, looking for someone to devour. Stand firm against him and be strong in your faith. Remember that your family of believers all over the world is going through the same kind of suffering are you. Job 42 verse 5. I have only heard about you before, but now I have seen you with my very own eyes. 2 Corinthians chapter 11 verse 24 to 27. 5 different times the Jewish leaders gave me 39 lashes. 3 times I was beaten with ropes. Once I was stoned. 3 times I was shipwrecked. Once I spent a whole night and a day adrift at sea. I have traveled on many long journeys. I have faced danger from rivers and other from robbers. I have faced danger from my own very people, the Jewish, as well as from the Gentiles. I have faced danger in the cities, in the deserts, and on the seas. I have faced danger from men who claim to be believers but are not. I have worked hard and long, enduring many sleepless nights. I have been hungry and thirsty, and have often gone without food. I shivered in the cold, without enough clothing to keep me warm. So, again, blessed verse, 2 Corinthians 4:17 and 18. For our present troubles are small, won't last very long, yet they produce for us a glory that vastly outweighs them and will last forever. We don't look at the troubles we can see now, rather, we look our gaze on things that cannot be seen. For the things we see now will soon be gone, but the things we cannot see will last forever. That is the eternal. Amen. May good Lord continue to bless us with His holy scriptures. Thank you everybody for joining. God bless us all. Amen. Thank you, sister. Thank you all. Thank you, Pastor. Thank you. Thank you, sister. Thank you. Thank you, sisters. God bless you. Thanks for the opportunity, brother, sister. Thank you, Pastor. Thank you for the WhatsApp message every day. Thank you. Thanks. Bye. Bye. Bye-bye. Bye-bye. Praise the Lord.